வணக்கம் நேர்களே, இது நம்ம மொட்டை பரோட்டா சேனல். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மொட்டை பரோட்டா சேனல் சார்பாக ஒரு விஐபி வந்து நம்ம பேட்டி எடுக்கிறது வழக்கம். அதுக்கு முன்னாடி நேர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேட்டிக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்மளோட விஐபி யாருன்னு நம்ம பார்ப்போம். வணக்கம் சார். ஹலோ. மக்களே பரோட்டா வாங்க. ஏதோ ஒரு பெரிய விஐபி ஒரு அரசியல்வாதி பேட்டி எடுக்க போன சார். நம்ம சேனலோட ஓனரே வந்து உட்காந்துக்கிறாருங்க. நானும் தான் ஒரு விஐபி. நம்ம கூட வந்து நீயும் தேர்தல் நிற்கலாம், நானும் தேர்தல் நிற்கலாம். இது எதிர்பாராத ஆச்சரியமா இருக்கேன் நம்மளுக்கு. ஆமா, தேர்தல் வந்துருக்கல, வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கல. இப்ப நானும் ஒரு சரி, அது ஓகே பரோட்டா. இப்ப நான் கேட்கறேன், கண்ணாடி, சால்வை, வெள்ளை சட்டை, என்ன கோலம் இது? அந்தப்பா எம்பி எலெக்ஷன் வந்துருக்குது, வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கிறேன். இல்லை, இது ஓகே. ஒவ்வொரு வாட்டியும் எலெக்ஷன் வருது. கவுன்சில் எலெக்ஷன்றாங்க, எம்எல்ஏ எலெக்ஷன்றாங்க, எம்பி எலெக்ஷன்றாங்க. இது என்ன எலெக்ஷனு? இது வந்து நம்ம இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல். சரி, வர ஏப்ரல் 19ஆம் தேதி வருது. எல்லாரும் மறக்காம ஓட்டு போடுங்க. ஓகே ஓகே ஓகே, அது போட்டுரும். சரி, நீ என்னதான் பண்ண போற? எலெக்ஷன் நிற்க போறன்றல, நீ என்ன பண்ண போற ஜனத்துக்காக? இப்போ தமிழ்நாட்டில் இருந்து கடந்த 5 வருஷமா ஒரு 39 எம்பி இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? எதுவும் பண்ண. அதைத்தான் நானும் பண்ண போறேன். என்னங்க இது? இந்த படிக்காத படத்துல விவேக் சார் மேலே கீழே போயிட்டு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்க போறேன் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அதை அப்படியே சொல்றேன். ஆமா, அதாவது இப்போ ஒண்ணுமே இல்லை. நான் இருக்க தொகுதி வந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. ஓகே. இதுல வந்து டிஆர் பாலுன்னு ஒரு எம்பி இருந்தாரு. 5 வருஷமா இருந்தார் லாஸ்டா. சரி. 5 வருஷமா அவர் எதுவும் பண்ணலன்னா வளர்ச்சி பணிகள். இப்போ வந்து இந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு மின்சார பிளான்ட்னு சொல்லுவாங்க, அதாவது எம்பி செய்யக்கூடியது, இல்லை ஏதாவது ஒரு பாலம் கட்டுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் ஒரு எம்பியால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இல்லை ஏதாவது பெரிய ஒரு பேருந்து நிலையம் கட்டலாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கும் 5 கோடி நிதி அவங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுப்பாங்க. சரி. எம்பிக்காக இந்த மாதிரி நீங்கள் உங்கள் தொகுதியில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை நிறைவேற்றுங்க சொல்லிட்டு. சரி. ஒன்றுமே பண்ணல. அவருக்கு வந்து நிறைய கப்பல் வாங்கி விட்டுக்கிறாரு, அவருக்கு நிறைய சாராய கம்பெனி திறந்துக்கிறாரு, அந்த மாதிரி வேலைலாம் பண்ணிருக்காரு தவிர தொகுதிக்கு எதுவும் பண்ணல. அது மட்டும் இல்லை, அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கட்சியில் இருப்பார்ல, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களோட நல்லது கெட்டதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் நல்ல இந்த பக்கம் தலைவிட காட்டல. அனைவருமே இப்போ ஓட்டு கேட்க வருவாருன்னு நினைக்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு ஓட்டு கேட்க, திருப்பி இப்போ ஓட்டு கேட்க வருவாருன்னு நினைக்கிறேன். இதை எனக்கு தெரிஞ்சு என் தொகுதி எம்பி இப்படி பண்ணாரு. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா எம்பியும் தான் பண்ணிருக்காங்க. சரிங்க பரோட்டா. ஓகே. இப்போ நீங்க இவ்வளோ அடுக்கிறல்ல, இப்போ ஒன்று சொல்லிக்கலாம். இப்போ புதுசாக வர நீயாச்சும் எதனா ஒன்னாச்சும் பண்ணல ஜனங்களுக்கு? கண்டிப்பாக பண்ணலாமே. எவ்வளோ இது பண்ணுறது, வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்தலாம். சரி. அது இல்லாமல் வந்து படிப்பு சம்பந்தமாக வந்து மாணவர்களுக்கு அதாவது ஆல்ரெடி இலவச கல்வி இருக்கு, அதை நல்லா மேம்படுத்தணும். ஒரு தனியார் ஈக்குவலாக மேம்படுத்தணும், தரமான கல்வி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இது மாதிரி இப்போ ஒரு வந்து நீட்டு கோச்சிங்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கோச்சிங் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணும். அதெல்லாம் தரமாக வந்து பண்ணணும். இது வந்து ஒரு பிரைவேட் இணையாக அரசியலையும் கிடைக்கணும். ஒரு மருத்துவ வசதி அந்த மாதிரி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணணும் ஒரு எம்பி எம்எல்ஏ. மற்றபடி வந்து எனக்கு உனக்கு டெய்லி வந்து 2 வேளை சோறு வாங்கி கொடுத்தா கேட்கல. புரியுது புரியுது. ஒரு எம்பி எம்எல்ஏன்றவங்களோட கடமை இதுதான். அதை பண்ணாலே போதுங்க, மக்கள் தானாக அவங்கவுங்க வாழ்க்கையில் முன்னேறிப்பாங்க. அதை என்னால் முடிஞ்சது நான் பண்ணுவேன். சரி சரி. இப்போ நம்ம சேனலுக்காக ஒரு முகம் காட்டாத பிரபலம் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு பொதுமக்கள் சார்பா. ஓகே, கேளுங்க. ஓகே சார். இப்போ நம்ம சேனல் சார்பாக ஒரு பப்ளிக் முகம் காட்டாத ஒரு பிரபலம் அவர் வந்து கேள்வி கேட்கணும்னு விரும்புறாரு. கேளுங்க சார். சார், நீங்கள் இப்போ எம்பி எலெக்ஷன் நிற்கிறீங்க. சரி. ஏற்கனவே டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. ஒரு வாக்குறுதி இன்னும் செயல்படுத்த எம்எல்ஏ இருந்தோம். உதயநிதி சொன்னார், சைக்கிள் நான் நீட் இது பண்ணுவேன், நீட்டு ஒழிப்பேன், மருத்துவமனை கட்டுவேன் எல்லாம் சொன்னார். முதல் கையெழுத்து மது ஒழிப்பு கொண்டு போனாங்க. எதுவுமே பண்ணல சார். இப்போ நிறைய திட்டம் கொடுக்குறாரு. சிலிண்டரில் 5 ரூபாய் பண்ணுறாரு, பெட்ரோல் குறைக்கிறாரு. இதெல்லாம் மத்திய கவர்மெண்ட் பண்ணுறது, இவர் பண்ணுறது எப்படியா சாத்தியமாகும்? 2019 அண்ட் 2021 இந்த 2 தேர்தலையும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, சரிங்களா, அவங்க வந்து கொடுக்காத கமிட்மெண்ட் கிடையாது. கமிட்மெண்ட்னா வாக்குறுதி என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னா, பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டரில் ஆரம்பித்து இதெல்லாம் விலை குறைப்போம். அதாவது மாநில அரசோட வரியை குறைச்சி விலை குறைப்போம். அதுக்கடுத்து டாஸ்மாகை மூடுவோம், நீட்டை ரத்து பண்ணுவோம், சிஏஏ தடை பண்ணுவோம், கச்சத்தீவை மீட்போம். இன்னும் என்னன்னு சொல்லணும்னா, வீட்டுக்கு வந்து மாதம் 50,000 கொடுப்போம், 5 சவரன் நகை கொடுப்போம். இந்த மாதிரி என்னெல்லாம் இது ரத்த சொல்லலை தவிர, மாணவர்கள் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், விவசாய கடன் ரத்து பண்ணுவோம், அப்படி இப்படின்னு என்னெல்லாம் முடியுமோ அடிச்சு விட்டாங்க. அதில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்டாங்க. எல்லாத்தையும் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு. அதில் ஏதாவது ஒன்று பண்ணாங்களா? இல்லை.
சொல்லுங்க, பப்ளிக் நீங்களும் சொல்லுங்க. பண்ணல சார். பண்ணல. ஆனால் கருத்து கணிப்புன்னு ஒன்று போடுறாங்க. அவங்களே திருப்பி 40க்கு 50 பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா 10 போட்டுக்கிறாங்க கருத்து கணிப்பில். அந்த சதவீதத்தில் அப்படி போடுறாங்க. அது யார் அந்த கருத்து கணிப்பு போடுறவங்கன்னே தெரியல. சரி, என்னதான் வந்து மக்களை வந்து இன்னும் முட்டாளாக நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த திமுக வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க 3 வருஷம் நான் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறேன், 40 தொகுதியிலையும் நானும் உதயசூரியனில் தான் நிற்பேன் அப்படின்னு நின்னா அந்த 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 ஆட்சி வந்து சிறப்பாக நடந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோ தைரியமான. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2014 இவங்க மறைஞ்ச செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து 40 தொகுதி ரெட்டல் நின்று ஜெயிச்சு காட்டினாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இவங்களுக்கு முடியல. என்ன ரீசன்னா அவங்க ஆட்சி சரியாக பண்ணலை. அதாவது சொன்னதை செய்யலை. ஆனால் சொல்லாத என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? சொத்து வரி ஏற்றிட்டாங்க, மின்சார வரி ஏற்றிட்டாங்க, பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க, பால் விலை ஏற்றிட்டாங்க, அப்புறம் பத்திரப்பதிவு விலை ஏற்றிட்டாங்க. இதெல்லாம் உடைய அந்த டாஸ்மாக் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் விலை ஏற்றிட்டாங்க. சரிங்களா? எல்லாத்தையும் ஏற்றி தான் வச்சிருக்க தவிர எதையுமே இறக்கல. இவ்வளோ பண்ணியும் இவங்களுக்கு வந்து என்ன ஒரு குருட்டு நம்பிக்கை அப்படின்னா, கூட்டணின்னு ஒரு வச்சுப்பாங்க. கூட்டணின்னா யார் தெரியுங்களா? கூட்டணின்றது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வைகோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் திமுகவில் தான் இருந்தார். அவர் வந்து இவருக்கு குறிப்பிட்ட டைமில் இவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கல, வாரிசு அரசியல் நடக்குது திமுகலன்ட்டு உடனே அந்த திமுக விட்டு வெளியே போகிறாரு. அதனால் ஒரு 8 பேர் கிட்ட தீ குளிச்சு செத்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரே வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, ஒரு 7-8 வருஷம் முன்னாடி கூட இந்த திமுகவோட வந்து கூட்டம் வைக்க மாட்டேன், உரம் வச்சுக்க மாட்டேன், என் ஈழத்தமிழ்லாம் ஒன்று குவிச்சாங்க, சமாதி கூட வந்து திமுகவோட ஒட்டி வரும் வாராது அப்படின்னு பேசினவர். அவர் வந்து கலைஞரை பார்க்கும்போது செருப்பாலெலாம் அவர் கார் மேலெல்லாம் திமுக காரங்களே அடித்தாங்க. இதெல்லாம் சமீபத்தில் நம்ம டிவியில் பார்த்தது, நியூஸில் பார்த்தது. அப்போது அப்படியேப்பட்டவர் கெஞ்சு கூத்தாடி அவங்க பயணிக்கு ஒரு சீட்டு திமுக கூட்டணியில் வாங்கிட்டு வந்து நிற்கிறாரு. இதெல்லாம் மக்கள் யோசிக்கிறாங்களா இல்லை சிந்திக்கிறாங்களா அதெல்லாம் தெரியல. இது எந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங் டாக்டிக் அரசியல்னு சொல்லிட்டு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மாமன்னன் ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் வந்து வில்லனா வர்றது யாருன்னா இப்போ சேலம் தொகுதியில் நிற்க போகிற டிஎம் செல்வ கணபதி. செல்வ கணபதி அவர் தான் வந்து அந்த மாமன்னன் படத்தில் வில்லன் கேரக்டர். அதை பற்றி டீட்டெயில் கேட்டிங்கன்னா நான் விளக்க ரெடி. சரிங்களா? இவங்களாம் அரசியலில் நின்று ஓட்டு கேட்கும்போது நான் புதுசாக வரேங்க, நான் எதையாவது பண்ணுவோம் சொல்லிட்டு வாங்குறேங்க. விடுங்க, வேறு ஏதாவது கேள்வி கேளுங்க. இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். இப்போது ஒரு சிலர் இருக்காங்க, இது நான் நேர்முக அரசியல் மாதிரி இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ ஒரு சிலர் இருக்காங்க ஜெயிக்கிற குதிரை மேலே பந்தயம் கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர் அது மாதிரி சில கட்சிகள் இருக்குது. இந்த கட்சி இப்போ ஜெயிக்க போகுது அப்படின்னா இது பின்னாடி ஓடுவாங்க, அந்த கட்சி ஜெயிக்கிற சாதகமாக இருந்தால் அது பின்னாடி ஓடுவாங்க. அது மாதிரி நீங்கள் கட்சி தாவுவீங்களா இல்லை நேர்முகமாக நின்று எதனா செய்வீங்களா ஜனங்களுக்காக? நான் வந்து இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, திமுகலேருந்து பிரிஞ்ச வைகோவே வந்து திமுக திட்டிட்டு ரொம்ப கேவலமெல்லாம் பேசிட்டு திருப்பி போய் அவங்க பையனுக்காக ஒரு சீட்டை கெஞ்சி கூத்தாடி கையை பிடிச்சி காலை பிடிச்சி கதறி வாங்கிட்டு வந்துருக்காருல, அந்த மாதிரி கூட்டம்லாம் போக மாட்டேன். எங்கள் அண்ணன் சீமான் இருக்கார் பார்த்தீங்களா, ஓட்டை உடைக்கிற ஃபார்முலா, அந்த மாதிரி ஓட்டை உடைக்கிற மாதிரி அது தனியாக நிற்பேன். புரியுதுங்களா? இதுக்கு மேலே உங்கள் கட்சி வளர்ப்பீங்களா இல்லை லெட்டர் பேட் மாதிரி ஸ்டாம்ப் பேப்பரோட என் கட்சி போதுன்றீங்களா? இருங்க, 10 வருஷமா எங்கள் அண்ணன் சீமான் வந்து அரசியலில் இருக்கிறாருங்க. ஓகே, தேர்தல் காலத்தில் வராருங்க. சரி, அவர் சொல்லிட்டாரு பாருங்க, லாஸ்ட் வரையும் இப்படி தான் நிற்பன்ட்டு. அவருக்கு ஏன்னா அவரு காசு வந்து அவர் வந்து ஓட்டை உடைக்கிறதுக்காக ஒரு காசு அவர் வாங்கிப்பாரு. அதை அவங்க தம்பிகளுக்கெல்லாம் கொடுக்குறது இல்லை. ஏன்னா அந்த நரம்பு முறுக்கேறி சில பேர் இருப்பாங்களா, சில தம்பிகள், அவங்க பாவம் ஏதாவது வந்து அண்டா குண்டா அடகு வச்சு அந்த காசை செலவு பண்ணுறதுக்கு அந்த வேட்பாளராக நின்று ஏதோ பண்ணிப்பாங்க. பாவம் அவங்க சொந்த காசு, உண்மை அவங்களாம் அவங்க சொந்த காசுல. இப்போ சமீபத்தில் கூட ஒரு நாம் தமிழ் இது நிர்வாகி ஒருத்தர் வந்து புலம்பி தீர்த்தாரு, ப்ரெஸ் கிளப்ல ப்ரெஸ் மீட்டில் புலம்பி தீர்த்தாரு. ஸோ அவர் வந்து கடைசி வரைக்கும் தம்பின்றாங்களா அவங்களெல்லாம் காலி பண்ண வரையும் அவரு நிற்க மாட்டார். அவருக்கு ஃபாரின் ஃபண்ட் வருது, இங்கே லோக்கல்லேயே சில கட்சிகள் சில கம்பெனிகிட்டலாம் அவர் பணம் வாங்கினா அவரு செழிப்பாக தான் இருக்காரு. அந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணுவேன். போதுமா? சரி, ஓகே. இப்போது தமிழ்நாட்டில் ஏன் அரிக்கட்டினோர் சிலர் ஒரு 70-75 கட்சிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸ்டாம்ப் பேட் கட்சிகள், லெட்டர் பேட் கட்சிகள் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இப்போ அவங்களோட கொள்கை கருத்தெல்லாம் என்னவா இருக்கும்? ஆரம்பிச்சிடறாங்க கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிடறாங்க, என்ன தான் பண்ண நினைக்கிறாங்க அவங்கெல்லாம்? எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க? பொட்டி தான். இன்னைக்கு பசங்கன்னு இப்படி சொல்லிட்டீங்க. பொட்டி தாங்க, வேற தாங்க. எப்படி இப்போ நான் ஒரு கட்சி இப்போ அந்த கூட்டணி வைக்கிறாங்க, அந்த சின்ன லெட்டர் பேட் கட்சிகளாம், அவங்களுக்கு எல்லாம் தனியாக கூப்பிட்டு ஒரு ஏதாவது டிவிக்காரங்க உங்களுக்கு என்ன கொள்கை, உங்களோட என்ன கோட்பாடுன்னு கேளுங்களேன். அப்படியெல்லாம் கிடையாது. ஏன் பாமக எடுத்துங்க, ஒரு 10-15 வருஷம் அப்படியே ரிவர்ஸில் போயினாருங்களா, அந்த செஸ் போர்டில் ஒரு வெள்ளை கட்டம் ஒரு கருப்பு கட்டம், ஒரு வெள்ளை கட்டம் ஒரு கருப்பு கட்டம்ல, அந்த மாதிரி மாறி 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 ஒரு கூட்டணி வச்சுன்னு வருவாங்க. அவங்களுக்கு என்ன கொள்கை என்ன கோட்பாடலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 500 கோடியா அவங்க 600 கோடியா, யார்
அந்த அதிகமாக இல்லை கொடுக்குறாங்க. அதுதான் அவங்க கூட்டணி இப்போ நான் கேட்க விரும்புகிறவங்களாண்டா. இப்போ நான் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு கட்சி நான் ஆரம்பிச்சு நான் போய் பதிவு பண்ணுறேன்னு வைங்களேன், எனக்கு போட்டி கொடுத்துருவாங்களா? அப்படி இல்லைங்க. சில வந்து தலைமை அந்த கூட்டணி வைக்கிற தலைமை கட்சி இருக்கு பார்த்தீங்களா, அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ எப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஏதாவது கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. நான் ஒரு ஜாதியோட சப்போர்ட்டரு, இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு இப்போ தமிழ் ஆர்வலர், இல்லை நான் ஏதாவது ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேஸ் பண்ணி போகிறவர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு மத குருமார்கள் சொல்லுவாங்கள்ல, மத குருமார்கள், அவங்க கூட வந்து இப்போலாம் போட்டி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கட்சிகள்கிட்ட. அப்படியே இப்போ எப்படி ஒரு எங்கள் ஆலயத்தில் இருக்க அத்தனை ஓட்டம் உங்களுக்கு தான், இவ்வளோ அப்படி குத்துருங்கன்ட்டு அவர் வாங்கிப்பார். அவர் வாங்கி என்ன பண்ணுவார், ஆலயத்தில் இவர் கீழே இருக்காங்களா அதெல்லாம் ஆட்டு மந்தை, எப்படி சாமியை கும்பிடாம மனுஷனை கும்பிடாம அவங்களாம் ஆட்டு மந்தை. அவன் என்ன பண்ணுவான், ஆண்டவர் உத்தரவு போட்டார், இந்த சின்னது தான் ஓட்டு போடணும்னு அந்த மதகுருமார் சொன்னான். அப்படியே கண்ணை மூடி எடுத்து போய் போட்டுறான். இல்லை அதுதான் கேட்க போட்டுட்டு நாளைக்கு கரண்ட் வரல, தண்ணி வரல, ரோடு வரலன்ட்டு அவனை போய் கேட்க மாட்டேன்றான். இங்கே அந்த மாதிரி இந்த மாதிரி அவனை வந்து பிடிச்சிட்டு கேட்டுக்கிறானுங்க. அதனால அந்த சொன்ன மதகுருமார் கரண்ட் இல்லையா, நைட்டு 12 மணி கரண்ட் இல்லையா, அவனுக்கு ஃபோன் பண்ணி, ஐயோ அறிவில்லை, அறிவு கட்ட மதகுரு, உன் பேச்சை நம்பி தானே ஓட்டு போட்டேன், 12 மணி கரண்ட் இல்லை, வீட்டில் புள்ள குட்டியெல்லாம் தூங்க மாட்டேங்குதுன்னு அவனை கேட்க மாட்டானுங்க. அவனுக்கு என்னைக்கு கேட்குறானுங்களோ அன்னைக்கு தான் நாடு உருப்பிடும். இல்லை சொல்லிட்டேன், இப்போது ஒரு சிலர் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 10-15 கட்சி. ஒரு மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, அதில் ஒரு 10-15 கட்சி. இல்லைன்னா எங்கேயும் நடக்கிற ஒரு நிகழ்வு அதை வச்சு கட்சி ஆரம்பிக்கிறவங்க, புரட்சிகரமாக பேசி கட்சி ஆரம்பிக்கிறவங்க சொல்லிடலாம். ஒவ்வொரு கட்சிக்கு பின்னாடியும் ஒரு மக்கள் மந்தைன்னே நான் சொல்லிடுறேனே, மக்கள் மந்தை போயிட்டே இருக்கு, அதை நோக்கி போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மக்கள்லாம் வந்து இன்னும் தெளிவான அறிவு இல்லாமல் போகிறாங்களா, இல்லை ஏமாலியாக இருக்காங்களா, எப்படி தான் இருக்காங்க ஜனங்க? ரொம்ப நல்ல கேள்விங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம இப்படி நல்லா பேசிகிட்டு இருக்கோம்ல, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு மரத்தில் பிள்ளையார் பால் குடிக்கிறாருன்னு தகவல் வந்தது. அது வந்து என்னென்னா, அந்த கல் ஹீட்டுக்கு பால் வச்சா அது உள்ள உறிஞ்சி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணாங்க. ஆனால் உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கி போயிட்டு பிள்ளையாருக்கு பால் கொடுத்துருந்தாங்க. ஒரு பாக்கெட் 1000 ரூபாய் விற்றுது பால், தெரியுங்களா? அன்றைக்கி ஒரே நாளில் அந்த மாதிரி. இதுதான் அதாவது மக்களோட மென்டாலிட்டி எப்படின்னா, ஒரு நல்ல டாப் கிளாஸாக திங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 5-10% தான் இருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது ஒரு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை கேட்டகரியில் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 60% பேர் இருக்காங்க. பாதிக்கு மேற்பட்டவங்க அந்த ஒரு மென்டாலிட்டியில் தான் இருக்காங்க. இதனால தான் இவங்களுக்கெல்லாம் யார் குறி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஈஸியாக ஏமாற்றக்கூடியவங்க வந்து அந்த 50%-60% மாட்டிக்கிறாங்க. அவங்கள வந்து நீங்கள் என்ன வேணாலும் ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாற்றலாம். நீங்கள் இதை கொடுத்துருவோம், அதை கொடுத்துருவேன், இது கிடச்சிரும், இது ஓகே அப்படின்னு ஏமாற்றிடலாம். அவங்களெல்லாம் ஈஸியாக பயப்படுத்தலாம். ஐயோ அவன் வந்துட்டு அப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான்னா அதுக்கும் பயப்படுவாங்க. அதாவது ஒரு மாதிரியான மனப்பான்மையில் இருப்பாங்க. அவங்களாம் வந்து ஒரு தலை நிமிர்ந்து நிற்கிற மனப்பான்மையில் இருக்க மாட்டாங்க. எப்பவுமே யாராவது சொல்லி கேட்டுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிரெயின் வாஷ் இது சொல்லுவாங்க, அந்த மனப்பான்மையிலே இருக்குவாங்க. அவங்களெல்லாம் மாற்றவே முடியாது. அவங்களுக்கெல்லாம் வந்து படிப்பறிவு தான் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பாக கிடையாதுங்க. படித்தவனும் நிறைய பேர் இப்படி தான் இருக்கான். அதனால் மக்களாக தான் கொஞ்சம் வந்து விழிப்புணர்வு வந்து திரும்பணும், வேறு ஒன்றும் இல்லை. அது ஓகே. இப்போது மக்கள் வந்து அந்த தலைவர் மேலே வைக்கிற நம்பிக்கையை அந்த தலைவர்கள் ஏமாத்துறாங்களா, இல்லை மக்களே வந்து தேவையற்ற விசுவாசத்தை அவங்க மேலே வச்சுக்கிறாங்களா? ஒரு 100 வருஷம் பின்னாடி இந்த கதையை ஆரம்பிக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு 100 வருஷம் பின்னாடி பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரன் வந்து ஒரு முறையை கையாண்டான். நம்ம மக்கள்லாம் வந்து ஒன்று சேரக்கூடாதுன்றதுக்காக இந்து முஸ்லீம் பிரச்சனையை அவன் கையாண்டான் சூப்பராக. அது பேர் பிரித்தாளும் சூழ்ச்சின்னு வாங்க. உன்னை வந்து நீங்கள் ஒரு இந்துன்னா முஸ்லீம்காரன் கூட சேர விட மாட்டான், நீங்கள் ஒரு முஸ்லீம்னா இந்துக்காரன் கூட சேர விட மாட்டான். இன்னொன்று பண்ணான், நீங்கள் ஒரு உயர் ஜாதி தாழ் ஜாதினா உங்களையும் சேர விட மாட்டான். சரி, இந்த மாதிரி பிரித்தாளும் சூழ்ச்சின்னு ஒன்று. அதை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சொல்கிறேன், காங்கிரஸும் திமுகவும் ரொம்ப பர்டிகுலராக கையாடுறாங்க இந்த காலகட்டத்தில். பிரித்தாளும் சூழ்ச்சி அது பேர். வெள்ளைக்காரன் ஃபார்முலாவை இன்றைக்கும் கையாண்டுன்னு, அதாவது ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து இந்த பக்கம் முஸ்லீம் 2 பேரும் சேர்ந்துக்கிறது ரெடியாக இருந்தாலும் இவங்க ஏதாவது ஒன்று பண்ணி இவங்களை வந்து பிரித்து விட்டுட்டே இருக்காங்க. நீதானே பிரித்து விட்றாங்க. நான் இதோ பாருங்க, இப்போ அடுத்த மாதம் ரம்ஜான் வரும்போது நான் போயிட்டு என் முஸ்லீம் நண்பர் வீட்டில் பிரியாணி சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் தீபாவளின்னா அவர் வந்து எங்கள் வீட்டில் நல்ல கறி மீன் அந்த மாதிரி வந்து பலகாரம் சாப்பிடுவார். இப்படி தான் ஃப்ரெண்ட்லியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இதை என்ன பண்ணுறாங்க, இது அந்த பிரித்தாள சூழ்ச்சியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வேறு தொழில் இல்லைல்ல, அவங்களுக்கு இப்படி பண்ணி தான் ஓட்டு வாங்க முடியும். அதனால் அதிகப்படியான பிரித்தாள சூழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக கையாண்டுருக்காங்க. ஓகே. இப்போ கூட ஒன்றும் இல்லை,
இந்த அதாவது தாழ்த்தப்பட்ட ஜாதி உயர்ந்த ஜாதின்றதையும் குறிப்பாக நான் சொல்கிறேன். மாமன்னன் ஒரு படம் எடுத்தாங்க சரிங்களா. அது என்ன கதை? சபாநாயகராக வந்து ஒரு பட்டியலினத்தவரை உட்கார வைக்கிறது தான் கதை. இன்றைக்கி ரியாலிட்டியில் திமுக அப்படி பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்க சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலில் இருக்காங்களா? இல்லை. சரி, அவருக்கு வந்து வேறு ஏதாவது துறையை கொடுத்துட்டு அந்த சபாநாயகர் பதவியில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்து உட்கார வைக்கலாமே? பண்ண சொல்லுங்கள். பண்ண மாட்டாங்க. கேட்டால் சமூக நீதினுவாங்க, அப்படின்வாங்க, எல்லாம் சமத்துவன்னுவாங்க. இதை பண்ண சொல்லுங்கள். படத்தில் தான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து சபாநாயகர் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்கள் வந்து திரு தனபால் அவர்கள் வந்து ராயல்ட்டி கேட்கணும் அந்த கதைக்கு. அவரே பெருந்தன்மை விட்டுருக்காரு. அவரோட கதையை திருடி படம் எடுத்துருக்காங்க தவிர அவர் உண்மையாக நடந்தது. அந்த அம்மா இவங்க செல்வி ஜெயலலிதா அவர்களும் சபாநாயகர் தனபாலுக்கு அந்த மாதிரி ஒரு பொறுப்பு வாழ்ந்தாங்க. அது உண்மையாக நடந்தது. இவங்க திருடி படமாக மட்டும்தான் எடுத்தாங்க. உண்மையை பண்ண சொல்லுங்களேன். பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா எங்கே எப்படி பிரித்து வச்சு. ஆனால் அதை பணமாக்குவாங்க, காசாக்குவாங்க. அதுக்கு மட்டும் பண்ணுவாங்க. கைத்தட்டல் வாங்குவாங்க, ஓட்டு வாங்குவாங்க. ஆனால் அதை செயல்படுத்த மாட்டாங்க. இப்போ இது மூலிமா சேலஞ்ச் வைக்கிறேன். இதை யாராவது திமுக நிர்வாகிகள் பார்க்கலாம், இல்லை திமுக தலைமை பார்க்கலாம், சம்மந்தப்பட்ட யாராலும் பார்க்கலாம். இப்படி சொல்லி பண்ணுங்களேன். நானே சல்யூட் அடிக்கிறேன். சல்யூட் அடிச்சு ஒரு வீடியோ போடுறேன். புரியுது. சொல்லுங்க. சரி, அடுத்த கேள்வி. இப்போது ஆளும் கட்சியாக இருக்கிற கட்சிக்கும் எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன், அதை நான் உங்ககிட்ட கேட்குறேன். சரி. நேற்று நடந்த பொதுக்கூட்ட பிரச்சாரத்தில் வந்து திரு முதல்வர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. எதிர்கட்சி தலைவர் வந்து பிஜேபி கூட வந்து கள்ள உறவுல இருக்காரு. அதுக்கு ஆதாரம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இது வரைக்கும் நடந்த பொதுக்கூட்டங்களிலேயோ இல்லை கட்சி கூட்டங்களிலேயோ பொது மேடைகளிலேயோ ஒரு பாஜகவை எதிர்த்தோ இல்லை தாழ்த்தியோ ஒரு விமர்சனம் கூட வைக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அப்படிலாம் ஒரு கட்சியை தாழ்த்தி எதிர்த்து சொல்கிறது தான் அரசியலா? அதாவது நல்ல கேள்வி இது. இப்போது கூட்டணி சேர்றதோ கூட்டணி பிரியறதோ வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இங்கே மாநிலத்துக்குள்ள இல்லாமல் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியோடு சேரும்போது ஏதாவது ஒரு சில சூழ்நிலை சொல்லுவாங்க. அரசியல் சூழ்நிலை சார்பாக தான் வந்து கூட்டணிகள் அமையும் மாறுதலாம் மத்தியக்கும் மாநிலத்துக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி மாநில கட்சி தான். எப்பவுமே ஒரு பிரதமர் எம்பி எலெக்ஷன் வரும்போது இவங்க மத்தியில் கூட்டணி வச்சு தான் இறங்குவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது கடந்த 2014 தான் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து இண்டிவிஜுவலாக 40 தொகுதியிலையும் ரெட்டையிலையும் ஜெயிச்சாங்க. திமுக வந்து அப்படி கிடையாது. திமுக வந்து எப்பவுமே வந்து கூட்டணி இல்லாமல் இது நின்னா சரித்திரமே கிடையாது எந்த எலெக்ஷன்லையுமே. ஸோ அதனால் வந்து யாராவது வச்சுட்டே போனால் தான் அவங்க போவாங்க. இல்லைன்னா இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு ஓட்டு பேங்க் கிடையாது. ஸோ அதனால் இவங்க வந்து இப்போ கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7-8 மாதம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். பாஜக கூட கூட்டணி பிரிஞ்சு ஷார்ட் பீரியட் தான் ஆகுது. பிரிஞ்ச ஒன்றுமே இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்களும் நண்பராக இருக்கும். நம்ம அப்படி ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சிடும். பிரிஞ்ச உடனே ஐயோ அவனா சொல்லிட்டேன், அவன் மோசமானவன், அவன் இப்படி அவன் இப்படி, நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு கரெக்டு அவருக்கான அவன் அப்படி இப்படின்னா அது என்ன ஆகிடுதுங்களா? ஒரு ஷார்ட் பீரியடில் இது நம்ம பிரிஞ்சு உடனே அதை பற்றி இது பண்ணி அவதூறு பேசணும்னா அது நாகரிகமாக இருக்குது. வேற ஒன்றுமே இல்லை. நேற்று வரையும் இருந்துட்டு இன்னைக்கு இப்படி பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து தவறான ஒரு நாகரிகமற்ற அரசியல் முறையாடும். அதனால தானே தவிர கரெக்டான நேரங்கள் வரும்போது என்னென்ன விமர்சனமோ அது கரெக்டாக வரதான் செய்யும். இப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விமர்சனம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து நேரடியாக சொல்லிட்டாரு, இவங்க தமிழிசை அவர்கள் வந்து வசந்த் விஜயகுமார் வெற்றிக்காக இவங்க வேறு தொகுதியில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப, அதாவது அப்போதான் காங்கிரஸ் கேண்டிடேட் அவர், காங்கிரஸ் வெற்றிக்காக இவங்க மறைமுகமாக உழைக்கிறாங்க அப்படின்ட்டு. இன்னொன்று தெரியுங்களா, இவர் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து இவர் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கை ராமச்சந்திரன் சொல்லக்கூடிய அதிமுக வேட்பாளர் வந்து படுகையும் கிச்சுனுக்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் மீடியாவில் பார்க்குறீங்களான்னு தெரியல. சரிங்களா? அந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எங்கெங்கே யார் பேசணுமோ என்னெல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. விரைவில் வந்து என்ன பாயிண்ட் வச்சு பேசணுமோ அதை இவங்களும் தலைமையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது சம்மந்தமே நம்ம நேற்று வரையும் கூட்டணி முடிஞ்சு வந்துருக்கோம். என்ன பேசலாம்? ஒன்றுமே இல்லை. முன்னாள் முதல்வர் கருணாநிதி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி பிரிஞ்ச ஒன்றுமே என்ன பண்ணாரு, அந்த கை கரைபடைந்த கை, சேராத கை, இன்னொன்று வேறு சொன்னார், புறா நட்பு கேடாமே அப்படின்லாம் சொல்லி. அது ஏன் அப்படி பிரிஞ்சாருன்னா அவங்க வந்து இவங்க கூட்டணி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திருமதி கனிமொழி அவர்களை கைது பண்ணாங்க, ஆராசாவை கைது பண்ணினாங்க, தயநிதி மாறனை இவங்கெல்லாம் கைது பண்ணி திகார் ஜெயிலில் போட்டாங்க காங்கிரஸ். அதனால் அவர் பிரிஞ்சார், திட்டினார், திருப்பி கொண்டு சேர்ந்துனாரு. புரியுதுங்களா?
இவங்க அந்த மாதிரியெல்லாம் இந்த பெரிய அதாவது அலிகேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் தான் பிரிஞ்சு இருக்கிறாங்க. என்ன ஒரே ஒரு இதுன்னா இங்கே வந்து சில சிறுபான்மையினர் அமைப்பு வேண்டுகோளுக்காக இவங்க வந்து பிரிஞ்சு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கு இன்னும் பெரிய லெவலில் அவங்க எதுவும் பண்ணல. இந்த மாதிரி சில அலிகேஷன்ஸ் தான் வந்து அவங்க வைக்கிறதுனால அதை இன்னும் வந்து இனிமேல் தான் இன்னும் வர தேர்தலுக்கு ஆல்மோஸ்ட் 20 நாள் மேலே இருக்குது. வரிசையாக வரும், என்னெல்லாம் அவங்க மேலே அலிகேஷனோ அதெல்லாம் வைப்பாங்க, கண்டிப்பாக வரும் அப்படின்றது என்னோட விருப்பம். சரி, ஓகே சார். இப்போ அடுத்ததாக கேள்வி